இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களை சந்தித்து பேசப் போகிறார். அதற்கான எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. மறுபுறத்தில் நேரத்தை கடந்தும் கூட மைதானத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் தொடர்ச்சியாக வருவதையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பிரச்சார வாகனத்தில் விஜய் இருந்தபோதும் கூட தற்போது வரை தாமதம் ஏற்படுகிறது. விஜய் பேசுவதற்கு என்ன தாமதம் என்ற காரணம் தொடர்பாகவும் தற்போது அங்கு பேசுபொருளாக இருக்கிறது. கைக்குழந்தைகளோடு வரக்கூடியவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு, நன்கு வேலிகள் எல்லாம் போட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தற்போது தொண்டர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இருந்தபோதிலும் கூட விஜயனுடைய அந்த உரை தாமதமாவதை பார்க்க முடிகிறது. குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி முடிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 2.5 மாதங்களுக்கு பிறகு திறந்த வெளியில் தற்போது விஜய் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களை சந்தித்து அவர் பேசியிருந்தார். தற்போது புதுச்சேரி அரசியலில் அவருடைய வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அங்கு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று விஜய் எதையெல்லாம் பட்டியலிடப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மறுபுறத்தில் என்ஆர் காங்கிரஸோடு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோடு அவர் தொடர்ச்சியாக நெருக்கம் காட்டி வரக்கூடிய ஒரு நிலையில தற்போது அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மறுபுறத்தில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், தற்போது களத்தினுடைய நிலவரம் என்ன? விஜயினுடைய அந்த உரை தாமதமாவதை பார்க்க முடியுது, அதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய விஜய் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை. உடனடியாக அவரை பேச வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருப்பதாகவும், அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் சில அடையாள QR கோடு இல்லாத அடையாள அட்டைகள், பாஸ் இல்லாத நபர்களை உள்ளே அனுமதித்ததாகவும் அவரை காவல்துறை கடுமையாக எச்சரித்திருக்கக்கூடிய எல்லாம் வெளியாகிறது. பெண் எஸ்பி ஆனந்தை கடுமையாக இது போன்ற QR கோடு இல்லாத நபர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அவர் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கிறது. தொடர்ந்து ஏறக்குறைய 25 நிமிடத்துக்கு முன்னதாக விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் விஜய் பேசவில்லை. விஜய் பேச வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறை வலியுறுத்துறாங்க. ஏறக்குறைய மைதானத்திற்கு வெளியே இந்த சாலையில ஒரு 10க்கும் மேற்பட்ட பள்ளி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அது போன்ற ஒரு அசாதாரண சூழல் இருக்காத அளவிற்கு பேச வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே, நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம் தலைவர் தளபதி. உண்மையாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம். அந்த குடும்பம் தலைவருடைய முகம், தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தை தெரிவிச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார். அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி.
நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மேலும் தலைவர் தளபதிய பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாளை காத்து கொண்டிருக்கிறீங்க. காலையில 5 மணியிலிருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக. வேற யாருக்காவது அனுமதி இல்ல, டோக்கன் கொடுக்கிறோம், QR கோடு, போலீஸ்ல 31 கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம். என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கினே இருக்கிறேன். 72 நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்மளை எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. எதை பண்ணாலும் சரிங்க, தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா என்ன? எதுவுமே செய்ய முடியாது. தலைவரை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. தமிழக முதலமைச்சராக 2026 தலைவர் தளபதி அவர்கள் வருவார். நல்லதை செய்யறதுக்கு உச்சில இருக்கும் போது இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள், உச்சத்தை கொடுத்தாங்க. அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும்னு சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி, இங்க இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன், சந்தோஷமா இருக்குது. நீங்கள் ஆவலுடன் யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இங்க இருக்கிற மக்கள் பயங்கரமான நீங்க ஒரு பாசத்தை தளபதி கிட்ட வச்சிருக்கிறீங்க. அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி, தமிழகமாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது 3-4 மாதம் தான். அந்த 3-4 மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இங்க நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க. இங்க தலைவருடைய முகம், தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் 3-4 மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுன் அவர்கள் ஆதவ் அவர்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது மக்களை சந்தித்து பேசினார். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு.